ஊருக்கு போயிட்டு வந்துடுறான் பாதால. நான் அப்படியே நிக்க வச்சா ஒரு போட்டோ தரேன். என்ன கஸ்டமருக்கு இஷ்ட பண்ற சரியா ஒரு போட்டோ தரல அப்புறம் பண்ற விடு. அப்படியே அங்கேயே மீன் காஞ்சி போயிட்டா. பா ஃப்ரெஷ்னா ஏய் நம்ம பசிச்சு ஏதோ டவுசர்ல பட்டிச்சு. டவுசர் தானே அது. போயிட்டு பத்துறேன் நான் வீட்டில் போயிட்டு. புது பக்கம் போனா ரெடியா குழந்தை ஆள் வைக்கிறாங்க. ரெடியா குழந்தை ஆள் இருக்கிறாங்க. ரெடியா போதுமா? அவர்கிட்ட குத்த ஏத்துருங்க. அண்ணா பீஸ் மட்டும் சொல்லுங்க. 50 கிராமா? 80 கிராமா? ஓகேவா? உனக்கிட்ட சொல்லுமா? ஆனா மாத்துறேன். 10 வருஷம் போட்டு வெட்டினா கூட நம்ம பீஸோட கணக்கு சொல்லிட்டா போதும், நம்ம பார்த்துக்கலாம். சரி அத்தி உருவிச்சு வந்துட்டியா? இந்த பக்கம் பூந்து அந்த பக்கம் வந்துடாது. ஆமா ஆமா வந்துடும். என்ன பண்ண போடுவா? ஓய் கை எல்லாத்தையும் வாஷ் பண்ணுறேன். எங்கேருந்து வந்து அவ்வளோ பரவாயில்ல. ஒரு 1-2 தான் பெரிய பரவாயில்ல. அவரு கஸ்டமர் டிஸ்டர்ப் பண்ற அளவுக்கு ஒரு 200 ஜிபே பண்ணுறேன். எல்லாம் ஜிபே பண்ணுங்க. நம்ம பேங்க் வசதிங்களா? ஏடிஎம் எடுத்துக்கோ. அதுவும் பேங்க் தானே. போகணும்னு சொல்றீங்களா? முழு கூட வேணாமா? ஸ்லைஸா வேணுமா? என்னப்பா நீங்க அதை போட்டு நான் கொடுங்க. நாளைக்கு 5000 பிரகாஷ் ப்ரோ நாளைக்கு ஒரு நிமிஷம் பேசுறா. யூடியூப் ஸ்டுடியோ டிலேட் பண்ணி விட்டேன். 86 GB இது வீடியோ எடுக்க முடியல. அவர் ஃபோன்லையா? ஆமாம். ஸ்டுடியோவில் 86 GB அளவுக்கு என்ன ஆகுது? உன் ஃபோனில் ஒரு ஆப் ஒன்று டிலேட் பண்ணி விட்டேன். அதில் 86 GB இருந்தது. அவ்வளோ ஃபுல்லாக இருந்தது. அவன் ஒருத்தனே போதும் முடியுதுப்பா. அப்படியே அதான் அதை இன்ஃபார்ம் பண்ணாமல் ஏற்றிடுவான்ல. ஏம்பா என்ன ஆப்பு தெரியுதா? யூடியூப் ஸ்டுடியோ உள்ள அதை டிலேட் பண்ணேன். ஸ்டுடியோ டிலேட் பண்ணியாச்சா? யூடியூப் ஸ்டுடியோ டிலேட் பண்ணிட்டேன். 86 GB இருந்தது. பேச இல்லை டிலேட் பண்ணிட்டேன். மறுபடியும் ஏற்றி பண்ணுவோம். யூடியூப்ல 4 GB ஃபுல்லாக இருக்குது. அதையும் கிளியர் பண்ணி டவுன்லோட் ஏதாவது ஆயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். கிளியர் டேட்டா அந்த மாதிரி குத்துரு ப்ரோ. கிளியர் டேட்டா குத்துரு. அது போயிடாது. என்ன தலை சாச்சு.
தலையை பிடிச்சா நல்லா விட்டு போயிட்டு வா. பெண்டிங் பண்ணி வச்சவங்கலாம் அப்படியே புதன்கிழமை தரணும்னு சொன்னதுதான். கோவிந்தன் வந்துட்டுல அது அவர் அதே கதை தான். 500 ரூபாய் அனுப்பிச்சு விட்றேன்னு சொல்லிட்டு என்கிட்ட வாங்கியிருக்காப்புல. 500 ரூபா அனுப்பிச்சு விட்றேன்னு நான் போட்டிருக்கேன். சரி, இப்போ வந்து போன வாரம் காசு எவ்வளோ வந்தது? போன வாரம் காசு எங்கே காசு மட்டும் தான் கொடுத்துருவோம். 4000 8000 இது 4000 8000 அதை வச்சு சுவிட்சு கொடுத்தானே இருக்கு. இப்போ வாங்கிக்கிறீங்களா? 8000 4000 எப்போ வந்துச்சு? வசூல் பண்ணியா நீ ஃபுல்லா? நான் வசூல் பண்ணது 4000. நீ 4000 வச்சிருந்தியா? அது என் காசு எங்க காசுடா அது? அதானா உங்க கையில மொத்தத்தில் வந்தது 4000 தான். ஆமா, மொத்தம் 2 கடையும் சேர்த்து. ஆமா, 2 டீம் காசு. ஆமா. எங்க காசு வந்து 4500 ரூபாய் உனக்கு கொடுத்துட்டேன். 4500 மேஷன் காசு நான் போட்டு கொடுத்தேன். சரியா? எங்க காசு உங்களுக்கு கொடுத்தாச்சு. இப்போ இவங்க காசு வசூல் பண்ணிட்டியா? வசூல் பண்ணியாச்சு. பெண்டிங் வச்சவங்க அப்படியே புதன்கிழமை தரணும். அந்த பெண்டிங் அப்படியே நிற்கிது. என்ன சொல்றேன்னா, இப்போ ஒன்று 2வது 1000 சேர்த்து கொடுக்க மாட்டாங்க. நீங்க புதன்கிழமை வாங்கிடணும். ஆமா, ஓகேண்ணா.